ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசை கடந்ததுக்கப்புறமா மூட்டு வலி, உடல் சோர்வு, எலும்பு பலவீனம், செரிமான பிரச்சனை, சர்க்கரை, வயிறு உப்புசம் இது மாதிரியான பல பிரச்சனைகளை நம்ம சுற்றி வந்துட்டு இருக்குது. ஆனால் தினமும் வெறும் வயிற்றுல ஒரே ஒரு கிண்ணம் தயிரோட 4 விதைகளை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு பல முக்கிய சத்துக்கள் அது வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த 4 விதைகள் என்ன, தயிர் எவ்வளவு எடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு தயிர், ஒரு நாளைக்கு எவ்வளவு அந்த விதைகள் சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். எப்படி சரியான முறையில் சாப்பிடணும், யாரெல்லாம் இதை எடுக்கலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா நல்ல பலன்கள் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு தயிர் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு, இந்த இன்க்ரீடியன்ட் செய்கிறதுக்கு தயிர் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கள. தயிருங்கிறது ஒரு சாதாரணமான உணவே கிடையாதுங்க. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. புரதம், கால்சியம், விட்டமின் B12, ப்ரோபயாட்டிக் இது எல்லாமே இருக்குதுங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு தயிர் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் எதுக்காகனா நமக்கு தேவைப்படுதுன்னா, நம்மளோட குடல் இயக்கத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கும் இந்த நல்ல பாக்டீரியாக்கள் தேவைப்படுது. நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கிறதுக்கு ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள் தேவைப்படுது. இதனால் என்ன ஆகும்னா, செரிமானம் நல்லாவே இருக்கும், மலச்சிக்கல் குறைய ஆரம்பிக்கும், குடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா வயசானவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்னா, எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் தயிர் எடுத்துக்கிறோம். தயிரில் நல்ல பாக்டீரியாக்கள் தான் இருக்குது. இதனால சீக்கிரமாக டைஜஷன் ஆகும், மலச்சிக்கல் குறையும். தயிர் கூடவே சில உணவுகளை நம்ம சேர்க்க போகிறோம். அந்த உணவுகள் ரொம்ப முக்கியமான உணவுகள் தான். இது எல்லாத்தையும் சேர்க்குறப்ப நமக்கு டபுள் மடங்கு, அதாவது ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். தயிரில் அதிக அளவு கால்சியம் இருக்கிறதுனால இது உங்களோட எலும்பு ஆரோக்கியத்துக்கும் பற்களோட ஆரோக்கியத்துக்கும் பயன்படுது. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா வெந்தயம் தாங்க. வெந்தயம் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் உணவு. வெந்தயத்தில் என்ன இருக்குன்னா, கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள், இரும்புச்சத்து, மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்குது. வெந்தயம் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாமா? இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க பயன்படுது. இன்சுலினை மேம்படுத்துறதுக்கு உதவுது. வெந்தயத்தை நீங்கள் கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வயதானவர்கள் எடுத்துக்கணும். ஏன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, சர்க்கரை நோய் இருக்கும். சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி செரிமானத்தை சிறப்பாக வைக்கிறதுக்கும் வெந்தயம் பயன்படுது. வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும் வெந்தயம் அப்படிங்கிறது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொழுப்பு தாங்க. கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் வெந்தயம் பயன்படுது. சிலருக்கு LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு உடலில் இருக்கும். அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய HDL அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வெந்தயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததா, மூட்டுகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. சிலருக்கெல்லாம் அலர்ஜி காரணமாக மூட்டு வலி ஏற்படும். அலர்ஜியை குறைக்கக்கூடிய தன்மை வெந்தயத்துக்கு இருக்குது. எவ்வளவு அளவு வெந்தயம் நம்ம பயன்படுத்தணும்னா, அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தினா போதுமானதாக இருக்கும். அதிகமாக எந்த உணவையும் எடுத்துக்காதீங்க. அதிகமாக எடுத்துக்கிறப்ப சில ஆபத்துக்கள் அது விளைவிக்கும். சரியான அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. இரண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா, ஜீரகம் தான். இது நம்மளோட சமையலறையில் ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விதை தான். ஜீரகம் அப்படின்னா நம்மளோட உடலை சுத்தமாக வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா, இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே இருக்குது. இது செரிமானத்துக்கு இயற்கையான சேர்மங்களை தன்னுள்ள வச்சுருக்கு. அதனால ஈஸியாக டைஜஷன் ஆகும். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, உணவு நல்லா ஜீரணமாகிறதுக்கு ஜீரகம் பயன்படுது. வயிற்றில் இருக்கும்ல அந்த வாயுவை குறைக்கிறதுக்கும் பசியை சீராக்கிறதுக்கும் பயன்படுது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு கூட ஜீரகம் பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்கள் ஜீரகத்தை எடுக்க எடுக்க நம்ம உடலில் மெட்டபாலிசம் அதிகமாகும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஈஸியாக செரிமானமாகும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுது. ஜீரகம் எவ்வளவு அளவு எடுக்கணும்னா, ஜீரகத்தையும் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும்தாங்க பயன்படுத்தணும். மூன்றாவது பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா,
அதுதாங்க எள்ளு. எள்ளுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விதைங்க. இது வயசானவங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு விதை தான். எள்ளு அப்படிங்கிறது ஒரு சின்ன விதையா இருந்தாலும், அதில இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது மிக பெருசுங்க. எள்ளுல அதிக அளவு கால்சியம், காப்பர், மெக்னீசியம், ஜிங்க், நல்ல கொழுப்பு அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இருக்கு. அதனால தான் எள்ள ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா எள்ள வந்து எல்லாருமே பயன்படுத்தணும். இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னா, எலும்ப பலமா வச்சிருக்கிறதுக்கு பயன்படுது. மூட்டுகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதயத்த ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும் நல்ல கொழுப்புகள் தேவை. அந்த நல்ல கொழுப்புகள் எள்ளு கொடுத்துரும். கெட்ட கொழுப்புகள கரைச்சு, நல்ல கொழுப்புகள கட்டுக்குள் வைக்கிறதுக்கு எள்ளுங்கிறது பயனுள்ளதா இருக்குங்க. அடுத்து முடி, தோல் இதெல்லாம் ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு தேவையான தாதுக்கள் இந்த எள்ளுல இருக்கு. அதனால தான் எள்ள ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொன்னோம். அதன் அளவோட எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எள்ள பொறுத்தவரைக்கும் 1 டேபிள் ஸ்பூன் பயன்படுத்துங்க. 4வது பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா, அதுதாங்க சீயா விதை. சீயா விதைனா நெறைய பேருக்கு தெரியாது. சிலருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீயா விதை அப்படிங்கிறது இப்ப ரொம்பவே பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு விதை தாங்க. இது எல்லா இடங்கள்லயும் இப்ப அவைலபிளா இருக்கு. இது பார்க்கறதுக்கு கீரை விதைகள் மாரி இருக்கும். ஆனா, இது கீரை விதை கிடையாதுங்க. நெறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சப்ஜா விதையா அப்படின்னு கேட்பீங்க. சப்ஜா விதைங்கிறது வேறங்க. சீயா விதைங்கிறது வேற. சீயா விதைகள் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இந்த சீயா விதைகள்ல என்ன இருக்குன்னா, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. அதனால தான் இந்த விதைகள் ரொம்ப ஒரு சூப்பரான உணவு அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க இந்த உணவு அதனால தான் சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. நார்ச்சத்து, புரதம், கால்சியம், மெக்னீசியம் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் இருக்கு. இதை எடுத்துக்கிறப்ப ரொம்ப நேரம் வயிறு நிறைந்த உணர்வை கொடுக்கும். ஈஸியாக டைஜஷன் நடக்கும். அதே மாதிரி இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும், நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சியா விதைகள் பயனுள்ளதாக இருக்கும். உடலில் நீர் சத்து இருக்குல்ல, அதை தக்க வச்சு ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் சியா விதைகள் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த சியா விதைகளை டைரெக்டாக அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது. ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் கழித்து தான் சாப்பிடணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே நல்லா ஜெல்லி ஃபார்முக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சீயா விதைகளை சாப்பிடணும். சீயா விதைகளும் அதிகமாக எடுக்கக்கூடாது. சீயா விதைகளை பொறுத்த வரைக்கும் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா அது பக்க விளைவுகளை ஏற்படுத்திடலாம். அதே மாதிரி ஊற வச்சு மட்டும்தாங்க சாப்பிடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீயா விதைகளை பயன்படுத்துகிறப்ப ஊற வச்சு மட்டும் பயன்படுத்துங்க. எப்படி இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது பார்த்துடலாமா? ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அதில் தயிரை போட்டுட்டு, தயிரை ஃபர்ஸ்ட்டு போடணும். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இல்லைனா வெந்தய பவுடரு. வெந்தயத்தை பச்சையாக தயிரில் போட்டால் உங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குன்னா, வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பவுடர் போட்டாலே போதுமானதாக இருக்கும். அது கூடவே ஜீரகத்தை அப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜீரகத்தையும் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதோட சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துக்கணும். சீயா விதைகள் இது எல்லாத்தையும் இந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோடையே கருவேப்பிலை தேவைப்பட்டுச்சுன்னா மிளகுத்தூள் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் வேணால் நீங்கள் உப்பு சேர்த்து சாப்பிடலாம். ஆனால் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்றப்ப உங்களுக்கு பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தயிர் கூட இந்த 4 விதைகளையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்களுக்கு ஆரோக்கியமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ ஒரு செட்டு பார்த்துட்டோம். இப்போ இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய இன்னும் 5 விதைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதில் ஃபர்ஸ்ட் விதை என்னென்னா, அது நீங்கள் உங்கள் கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. தர்பூசணி விதைகள் தான். தர்பூசணி விதைகளில் புரதம், மெக்னீசியம், இரும்பு சத்தெல்லாம் இருக்குது. இது நம்மளோட உடம்புக்கு தேவையான ஆற்றல், எனர்ஜியை கொடுக்கும். தசை வளர்ச்சிக்கு தேவைப்படும்ல, அந்த புரதத்தை கூட கொடுக்குதுங்க. இரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கு உதவக்கூடிய சத்துக்கள் கூட இந்த தர்பூசணி விதைகள் இருக்குது. ஒரே 1 டீஸ்பூன் தர்பூசணி விதைகளை நீங்கள் தயிரில் கலந்து தனியாகவும் சாப்பிடலாம். செகண்ட் ஒன் ஆளி விதைகள். ஆளி விதைகளில் ஒமேகா 3 நார்ச்சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. செரிமானத்தை சீராக்க உதவுது. உடம்புல இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்புகளை குறைக்க கூட உதவியாக இருக்குங்க. மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதை எப்படி சாப்பிடணும்னா, டைரெக்டாக அப்படியே சாப்பிடக்கூடாது. வறுத்து பொடியாக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு 1 ஸ்பூன் நீங்கள் தயிரில் கலந்து சாப்பிடலாம்.
மூன்றாவது பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா, அதுதாங்க சூரியகாந்தி விதைகள். இதில் விட்டமின் இ, நல்ல கொழுப்புகள், இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்கு. சரும ஆரோக்கியத்துக்கு இந்த சூரியகாந்தி விதைகள் அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். உடம்புல இருக்குள்ள அந்த செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை தர்றதுக்கும் இந்த சூரியகாந்தி விதைகள் பயனுள்ளதாக இருக்கு. இதய ஆரோக்கியத்துக்கு ஆதரவாக கூட இந்த சூரியகாந்தி விதைகள் இருக்குங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு சூரியகாந்தி விதைகளையும் வறுத்து பொடி பண்ணிட்டு நீங்கள் தயிரில் கலந்து சாப்பிடலாம். இல்லை அப்படியே சாப்பிட பிடிக்கும்னாலும் தயிரில் ஊற வச்சு சாப்பிடலாம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வறுத்து பொடி பண்ணி அதை தயிரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான்காவது பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா, சப்ஜா விதைகள் தான். இதை இங்கிலீஷில் பேசில் சீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சப்ஜா விதைகள் இருக்குல்ல, இது உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஹீட் பாடியாக இருக்கிறவங்களும் நார்மல் பாடி இருக்கிறவங்களும் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு இந்த சப்ஜா விதைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். செரிமானத்துக்கு கூட உதவுங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயிறு நிறைந்த ஒரு உணர்வு கொடுத்துரும். 10லேருந்து 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிரில் கலந்து நீங்கள் இதை சாப்பிடலாம். நிறைய பேர் சியா விதைகளும் சப்ஜா விதைகளும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. சியா விதை வேறங்க, சப்ஜா விதைகள் வேற. இந்த 4 விதைகளையும் தனித்தனியாக நீங்கள் வறுத்து பொடி பண்ணிட்டு தயிரில் போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த 4 விதைகளையும் ஒன்றா நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தயிரில் ஊற போட்டு சாப்பிடலாம். இதில் சப்ஜா விதைகளையும் சியா விதைகளை மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிரில் மிக்ஸ் பண்ணணும். மற்ற எல்லா விதைகளையும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிரில் கலந்துக்கலாம். இது 2வது 4 விதைகளோட காம்பினேஷன். எந்த நேரத்தில் சாப்பிடலான்னா, காலை உணவாக நம்ம எடுத்துக்கலாம். காலை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா மதிய உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். நைட்டு இதை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லதுங்க. காலையில் இல்லை மத்தியான டைமில் சாப்பிட்டு முடிச்சிருங்க. வாரத்தில் 5லேருந்து 4 நாட்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். தினைக்கும் எடுத்துக்க வேணாம். வாரத்தில் இப்போ 7 நாட்கள் இருக்குன்னா 7 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கக்கூடாது. 4 இல்லைனா 5 நாட்கள் எடுத்துகிட்டு 2 நாள் கேப் விட்டுட்டு திரும்ப நீங்கள் மறுபடியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தயிர் சிலருக்கு ஒத்துக்காது, சளி பிடிச்சிருக்கும், அவங்கெல்லாம் தயிர் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. பால் கூட சிலருக்கு ஒத்துக்காது, லாக்டோஸ் அலர்ஜி இருக்கிறவங்க, சிறுநீரக நோயாளிகள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த உணவை எடுத்துக்கிறது நல்லது. பிளட் தின்னருக்காக மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் இதை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. மற்றவங்கெல்லாம் பயப்படாமல் இதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் 70 வயசுலையும் 20 வயசு மாதிரி நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுக்கு தயிரோடு சேர்த்து சாப்பிட வேண்டிய 4 விதைகளை பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு தயிர் பிடிக்கும்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிறதோடையே நல்லா டெய்லி தண்ணி குடிக்கணும். அதாவது 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, 20லேருந்து 30 நிமிஷம் வாக்கிங் போகிறது, நைட்டு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குறது, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாம் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்ப கட்டாயமாக 70 வயசுலேயும் 30 வயசு மாதிரி நல்லா ஆக்டிவாக எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வாழலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.